ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டேஸ்ட்ல ஒரு மீன் குழம்பு நீங்க சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. அது பண்றதுக்கு ஒரு கடாயில நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடயே 3 தக்காளி சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஏற்கனவே லெமன் சைஸ்ல புளி ஊற வச்சிருந்தேன், அதையும் எடுத்து உள்ள சேர்த்துக்கலாம். அது வதங்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இது வதங்கினோடனே ஒரு 2 தேங்காய் பத்தியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். குழம்போட அணு ஹெர்பல் ஹேர் ஆயில நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஹேர்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருங்க. உங்களுக்கு இந்த ஆயில் தேவைப்படுதுன்னா ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்றதுக்கு ஒரு கடாயில நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, வெந்தயம், சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். இதுல ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இடிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 10 பூண்டையும் இடிச்சு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மாங்காவும் கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா வெந்து பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நான் வந்து இன்னைக்கு கிழங்கா மீன் எடுத்துருக்கேங்க, அது உள்ள சேர்த்துக்கிறேன். மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கருவேப்பிலை மல்லித்தலையும் தூவி எடுத்து சாப்பிட்டு வச்சுங்க, டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்க, வீட்டுல உங்களுக்கு ஒரே பாராட்டு மழையா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.